சன் நியூஸ் நேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான இந்த நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் நான் வந்து எம்எஸ் பாஸ்கருக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். தேசிய விருது அவருக்கு இந்த பார்க்கிங் படத்திற்காக கிடச்சிருக்கிறது. அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். நாங்கள் 2 பேரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அல்லது டப்பிங்கில் வந்து ஒரு 50 + 10 ரூபா கொடுப்பாங்க. 50 ரூபா சம்பளமும் 10 ரூபா கன்வீனியன்ஸும் கொடுப்பாங்க. 60 ரூபாயில் 10 ரூபா கமிஷன் போக மீதி 50 ரூபா எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஆட்டோவில் போனால் செலவாயிடும்ட்டு நடந்தே வருவோம், பேசிகிட்டே வருவோம். அந்த மாதிரி அப்போவே அவருக்கு ஒரு பயங்கர நிறைய திறமைகள் இருக்கும். ஆனால் அந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் திக்கி திணறி தவிச்சுக்கிட்டு இருப்போம். ஒரு முட்டையை உடைச்சோம்னா அது ஆம்லேட் ஆகிடும். ஆனால் முட்டை உள்ளேருந்து ஒரு உயிர் உடைச்சி வெளியில் வந்ததுன்னா அது ஒரு பெரிய அப்படியான ஒரு திறமைசாலி வந்து எம்எஸ் பாஸ்கர். அவருக்கு இந்த விருது கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பார்க்கிங் படத்துக்காக 3 விருது கிடைச்சது மகிழ்ச்சி. ஊர்வசி மேம்க்கு வந்து விருது கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி ஜிவி பிரகாஷுக்கு வந்து நான் 1001 பயங்கர ஃபேன். அதை மீறி இன்னொரு படம் பண்ணுவாராங்கிற அளவுக்கு எனக்கு இன்னுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம். அதில் நானும் பங்கு பெற்றதுனால ஜிவி, எம்எஸ் பாஸ்கர், ஊர்வசி மேம், பார்க்கிங் படத்தோட இயக்குனர், தயாரிப்பாளர் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. 33 ஆண்டுகள் வந்து திரை வாழ்க்கையில் ஷாருக் கானுக்கு முதன்முறையாக ஜவான்ல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருத்தர் 33 வருஷம் தவம் இருந்து அவருக்கு ஒரு விருது கிடைக்குதுன்னா நம்ம எப்படி பார்ப்போம்? அது வந்து ஷாருக் கான்றவர் ஒரு கிங் ஆஃப் இந்தியன் சினிமா. அவர் வந்து இந்த விருது மூலமாக தான் அவர் வந்து புகழ் அடையணும்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எவ்வளோ புகழ்பெற்ற நடிகருக்கு கூட இந்த விருது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, தலையில் வைக்கிற கிரீடம், நெஞ்சில் சூட்டுற அது ஒரு பதக்கம் மாதிரி. அதனால் ஷாருக் கானே வந்து அது ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அவருடைய துருதுருப்பு, சுறுசுறுப்பு, அவருடைய படங்கள் எல்லாமே நமக்கு பிடிச்சிக்கும். இந்த புதிய அங்கீகாரம் வந்து மகிழ்ச்சி, பாராட்டுகள். இயக்குநர்கள்கிட்ட அடுத்த படம் எப்போ வரும்னு கேட்கலாம், உங்கள்கிட்ட அடுத்த விருது படம் எப்போ வரும்னு கேட்கலாம். உங்களுடைய அடுத்த விருது படத்தை நாங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் கொஞ்சம் அதில் இப்போது கொஞ்சம் மாறுபட்டிருக்கேன். நான் பொதுவாகவே படம் பண்ணால் அது விருதுக்காகன்ற மாதிரியே ஆகிப்போய் அது ஒரு நான் பண்ண எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான் பண்ணுவேங்கிற மாதிரி நிறைய தயாரிப்பாளர்களுக்கு மனசில் பதிவாயிடுச்சு. இப்போ நான் பண்ணி வச்சுருக்க ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து இப்போ லப்பர் பந்து மாதிரி, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியான ஆண்டாள்னு ஒரு படம். அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க, ஒரு ஃபேமிலி ட்ராமா. அதை வந்து எவ்வளோ கமர்ஷியலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ கமர்ஷியலாக சொல்லியிருக்க ஒரு படம். இந்த படம் அடுத்து பண்ணலான்னு நான் நினச்சிட்ருக்கேன். நான் யாராவது ஒரு தயாரிப்பாளர் அணுகும்போது அவங்களுக்கு மட்டும் நம்ம மேலே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இது வந்து ஏதோ கொஞ்சம் விருதுக்காக பிளான் பண்ணுறாரோ அப்படின்ட்டு. ஆனால் விருதுக்காக நான் ஒரு படம் வச்சுருக்கேன். ஆடியன்ஸும் ஆவுடையப்பனும்னு ஒரு படம். பிரேக்கிங் த ஃபோர்த் வால், சோலோ ஆக்ட், சிங்கிள் ஷாட் ஒரு ஃபிலிமு. அது வந்து அவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்காது. நான் என்எஃப்டிசியில் கூட பேசியிருக்கேன். அவங்க அந்த கதையை கேட்டு அவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதை விருதுக்காக எடுப்பேன். விருந்துக்காக நான் வேறு ஒரு படம் எடுப்பேன். ஸோ பயப்படாமல் தயாரிப்பாளர்கள் அணுகலாம். நன்றி.